எழுத்தாளர் அசோகமித்ரனின் உடல் சென்னை வேளச்சேரியில் அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். அசோகமித்ரன் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று உயிரிழந்தார். அவருடைய உடல் அஞ்சலிக்காக அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1931ஆம் ஆண்டு ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஜெகதாபுரத்தில் பிறந்தவர். 1952ஆம் ஆண்டு சென்னையில் குடியேறினார். அதிலிருந்து பல்வேறு படைப்புகளை படைக்க தொடங்கினார். பல்வேறு நூல்களையும் கதைகளையும் சிறுகதைகளையும் எழுதினார். அவருடைய படைப்புகளையும் மெல்லினமாகவும் நகைச்சுவையாகவும் எழுதக்கூடிய பக்குவம் பெற்றவர். தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை பெற்றிருந்தவர். அது மட்டுமல்லாமல் 1972ஆம் ஆண்டு அமெரிக்க அயோவா பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கில் பங்கேற்றார். அது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இவர் எழுதிய பல்வேறு நூல்கள், சிறுகதைகளிலிருந்து தண்ணீர், ஒற்றன், ஜெகதாபுரம், அது மட்டுமல்லாமல் அப்பாவை நேசிக்கிற என்ற பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கிறார். இதற்காக சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எழுத்தாளருக்கான பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடியவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தமிழகம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எழுத்தாளர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய உடல் இன்று பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் உடற்தகனம் செய்யப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார், செய்தியாளர் ஆனந்தன்.